வருங்கால் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். உங்களோட வார்த்தையிலே வருங்க பாஸ்டர், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, நன்றி. ஆமென். God bless you. ஹல்லேலூயா. சோத்திரம் ஐயா ராஜா. யெகோவா தேவன் சிருஷ்டிகர்த்தரவர், யெகோவா தேவன் வல்லமையுள்ளவர், கிளைய தைலமாம் கண்மலையானவர், உன்னை முற்றும் சுகமாக்கும் தேவனாம், உன்னை முற்றும் சுகமாக்கும் தேவனாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யெகோவா தேவன் வல்லமையுள்ளவர், உன்னை முற்றும் சுகமாக்கும் தேவனாம், உன்னை முற்றும் சுகமாக்கும் தேவனாம். ஆபிரகாம் தேவன் என்றென்றும் உள்ளவர், யெகோவா சாலோம் சமாதான தேவன், இஸ்ரவேல் தேவனாம் நித்தியமானவர், உன்னை முற்றும் சுகமாக்கும் தேவனாம், உன்னை முற்றும் சுகமாக்கும் தேவனாம். புதுமானவரே யெகோவா ஈரே, இரட்சண்ய தேவனாம் மெசியா தேவனை, இரட்சகர் வந்துட்டார், சாட்சி கொடுத்துட்டார், உன்னை முற்றும் சுகமாக்கும் தேவனாம், உன்னை முற்றும் சுகமாக்கும் தேவனாம். ஹல்லேலூயா. தகப்பனே அப்பா, இந்த நாளில் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஆவியானவரே அப்பா பிதாவே, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். தகப்பனே உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலே கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே 37வது வசனத்திலிருந்து தெரிந்த வசனங்கள் தான். நான் அதிலே நாங்கள் இருக்கின்ற ஆசீர்வாதத்தையும் ஆண்டவருடைய செயலையும் நாங்கள் இந்த நாளிலே காணப்போகிறோம். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. ஹல்லேலூயா. அங்கே கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்திலே பார்க்கின்ற வேளையிலே சுழல் காற்று அங்கே அவர்கள் இருந்த படவிலே மோதி அடிக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே படவு நிரம்பத்தக்கதாக அங்கே அலைகள் அதன் மேல் மோதிட்டு என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. இதே போல ஒரு சம்பவம் பவுலுடைய வாழ்க்கையிலே கூட அங்கே சுழல் காற்று வந்து என்ன செய்யறது, அந்த கப்பல் பிரயாணத்திலே வந்து மோதுகிறது. ஹல்லேலூயா. அங்கே அந்த கப்பல்லே எத்தனையோ ஜனங்கள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் மத்தியிலே அங்கே பாருங்கள், ஒரு ஒரு சுழல் காற்று அங்கே வருகிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடினால் மறுநாளிலே அங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த கடலில் இருக்கிற பொருள்களை பெறுகிறார்கள். அநேக நாள் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியால் இனி தப்பி போம் என்கிற நம்பிக்கை முழுமையமற்று போயிட்டு. ஹல்லேலூயா. அவனுடைய பவுல் அந்த சென்ற பிரயாணத்திலே அவனோடு கூடவும் எத்தனையோ ஜனங்கள் 276 பேர் இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு பெரிய கூட்டமே அந்த கப்பல் பிரயாணத்தில் இருக்கிறது. அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே அவர்கள் அந்த கப்பல்ல போய்கொண்டிருக்கிற வேளையில இந்த காற்று அடிக்கிறது. அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், அங்கே அந்த இடத்திலே பவுல் என்ன செய்கிறான், ஆண்டவரிடத்திலே அங்கே ஆண்டவரிடத்திலே அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறான். அப்பொழுது பாருங்கள், அங்கே ஆண்டவர் வந்து அவனுக்கு தரிசித்து அவனுக்கு சொல்லுகிறார், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஹல்லேலூயா. ஆனப்படி அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே விதமான பிரச்சனை தான். ஹல்லேலூயா. சத்ருவானவன் பாருங்கள் ஒரே விதமான பிரச்சனையை தான்
பூமியில் உள்ள ஜனங்களுக்கு கொண்டு வருகிறார். ஆனால் பாருங்கள், அங்கே பவுல் விசுவாசத்தோடு செயல்பட்டபடியினால் அங்கே அவனும் அவனோடு கூட இருந்தவர்களும் தப்பிக்கொள்கிறார். ஹல்லேலூயா. சுழற் காற்று அடித்ததுதான். ஹல்லேலூயா. அங்கே நட்சத்திரமாவது சூரியனாவது காண முடியாதபடி இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. ஆனால் விசுவாசத்தோடு அங்கே பவுல் ஜெபித்த வேளையிலே தேவன் அவனோடு அவனே மட்டுமல்ல, அவனோடு கூட இருந்த அத்தனை பேரையும் தப்புவிப்பதற்கு தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இங்கே தேவனுடைய அங்கே தாசர்களுக்கு சீடர்களுக்கு ஏற்படுகிறது. அங்கே ஏற்படுகின்ற வேளையிலே இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இரியாதே அமதலா இருகின்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பாருங்கள், ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறார்? ஹல்லேலூயா. அங்கே அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஹல்லேலூயா. எரேமியால ஒரு வசனம் இருக்கிறது. அங்கே கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, அங்கே ரண வைத்தியரும் இல்லையோ, ஏன் என் குமாரத்தை சொஸ்தமடையாமல் போனாள்? ஹல்லேலூயா. அப்படினால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இருந்த படகிலே அங்கே சீசர்களும் இருந்தார்கள். ஒரே விதமான பிரச்சனை தான் அங்கே வந்தது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தேவனாய் இருந்தாலும் கூட பூமியில ஒரு மனுஷனாய்த்தான் வந்தார். ஹல்லேலூயா. காற்றை அதட்டினார், கடலை அதட்டினார். ஹல்லேலூயா. இரியாதே அமைதலா இருன்னு சொல்லி கட்டளை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனா சீசர்கள் பயந்தார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பயம் என்பது அன்புக்குரியவர்களே, அது சத்துருவானுடைய ஒரு பெரிய ஆயுதம். ஹல்லேலூயா. இந்த நாட்களில பாருங்களேன், எத்தனை விதமான செய்திகளை நாங்கள் கேட்கிறோம். ஹல்லேலூயா. பொருளாதார பிரச்சனைகள் எல்லா இடங்களிலும். ஹல்லேலூயா. பொருளாதார அங்கே பொருட்களின் விலை உயர்வு, வீடுகளுடைய காரியங்கள், மொட்கேஜ் காரியங்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் உலகத்தார் அல்ல. ஹல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை விட நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் என்று. ஹல்லேலூயா. அதனுடைய பயம் என்பது சத்ருவானவன் கொண்டு வருகின்ற ஒரு ஆயுதம். ஹல்லேலூயா. அதாவது சத்ருவானவன் அங்கே தேவனுடைய ஜனங்களுக்கு பயத்தை கொடுத்து, தேவனுடைய ஜனங்களுக்கு இருக்கிற விசுவாசம் அங்கே டெவலப் பண்ணப்படாமல், ஹல்லேலூயா, விருத்தி பண்ணாமல் அவன் அதை தடுக்கிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே பாருங்கள் 4ஆம் அதிகாரத்திலே அவர்கள் அக்கறை போவதற்குத்தான் அங்கே அந்த படகில் ஏறு சந்தோஷமாகத்தான் புறப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த அக்கறை போவதற்கு, அடுத்த லெவல் போவதற்கு சத்ருவானவன் என்ன செய்கிறான்? ஹல்லேலூயா. கடலை கொந்தளிக்க பண்ணுகிறான். படகை அங்கே எப்படியாவது மூழ்க பண்ண வேண்டும்னு சொல்லி அவன் விரும்புகிறான். இன்றைக்கு கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. இவர்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. காற்றையும் கடலையும் அடக்கின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள். அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. பிள்ளைகள் ஆனால் நீங்க சுதந்திரர், நீங்க உரிமையாளர்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த பூமி ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் சத்ருவுக்கு அது சொந்தமா இருந்தாலும் கூட நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நாங்கள் இந்த ராஜ்யத்துக்குரியவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. அப்படின்னா எந்த ஒரு காரியம் வந்தாலும் கூட அதை நாங்கள் எதிர்த்து நிற்க போராட வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் எதிர்த்து நிற்காவிட்டால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை வெற்றி பெறவே முடியாது. ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள், இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே தாவீதினுடைய வாழ்க்கையில, ஹல்லேலூயா, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வருகிறது. ஹல்லேலூயா. கோலியாத் என்கின்ற ஒரு ராட்சதன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கிட்டத்தட்ட அவன் என்ன செய்கிறான்? 40 நாட்கள் காலையும் மாலையும் வந்து என்ன செய்கிறான்? அவன் கர்ச்சித்து கொண்டே இருக்கிறான். ஜனங்களுக்கு பயத்தை ஊட்டி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. பயத்தை ஊட்டி கொண்டிருக்கிறான். அப்பொழுது பாருங்கள்,
அங்கே அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தில் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கீடகத்தையும் தரித்திருப்பான். ஹல்லேலூயா. அவனுடைய தோற்றம் அப்படியான ஒரு பயத்தை உண்டு பண்ணி இருந்தது. ஹல்லேலூயா. இன்றையும் கூட அநேக ஜனங்கள் பாருங்கள், வெளிப்பிரகாரமான தோற்றத்தை கண்டு பயப்படுகிறார்கள். அது நடவாதற்கு முன்பாகவே நடந்ததுன்னு சொல்லி பயப்படுகிறார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த நாள்ல ஒரு சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். கொஞ்ச காலத்துக்கு முன்பாக ஒரு ஒரு போயிங் விமானம் ஒன்று அங்கே அதனுடைய ரன்வேலே போய்கொண்டிருக்கின்ற வேளையிலே அங்கே மேகமூட்டமாய் இருந்ததா. மேகமூட்டமாய் இருக்கின்ற வேளையிலே அந்த இடத்திலே அந்த ரன்வேலே அந்த கார்கள் போய்கொண்டிருக்கின்றானே, போய் அந்த சில காரியங்களை பார்ப்பதற்காக அப்படி போகின்ற வேளையிலே இந்த விமான ஓட்டி பாருங்கள், அவரை காணவில்லை. ஆனபடினால் அது அந்த இடத்துல வந்து மோதுவதற்கு முன்பாக அந்த பிளாக் பாக்ஸில கேட்ட ஒரு வார்த்தை, நாங்கள் செத்தோம் என்று சொல்லித்தான் அவர் அந்த விமானி சத்தம் அலறி இருந்தார். ஆனா அதே வேளையிலே அன்புக்குரியவர்களே, அங்கே இருந்த ஒரு பயணி, ஹல்லேலூயா, நாங்கள் எல்லோரும் செத்தோம் என்று சொல்லி விமானி சொல்லுகின்ற வேளையிலே அங்கே இருந்த ஒரு பயணி முதல் வார்த்தை சொன்னது ஜீசஸ், ஹல்லேலூயா, இயேசுவே என்று கூப்பிட்ட வேளையிலே அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா, அந்த விமானத்தில் எத்தனையோ பேர் மரித்தாலும் கூட இவர் அற்புத விதமாக அந்த அந்த சிட்டைகள், அந்த விங்ஸ் இருக்குந்தானே, அந்த பக்கத்தாலே வந்து வெளியில வந்தார். ஹல்லேலூயா. அன்றைய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நீங்க உலகத்து காரியங்கள், மோட்கேஜ் அப்படி போகிறது, இன்ட்ரெஸ்ட் இப்படி போகிறது, ஜனங்களுடைய வருத்தங்கள், வியாதிகள், ஹல்லேலூயா, ஜனங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், இதை குறித்து நீங்க பயப்படுவீர்களாக இருந்தால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை எதையுமே நீங்க வெற்றி பெற முடியாது. ஹல்லேலூயா. அவனுடைய பயம் என்பது சத்ருவானுடைய பெரிய ஆயுதம். ஹல்லேலூயா. ஆனபடினால் தான் ஹல்லேலூயா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஏன் பயப்பட்டீர்கள்? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், மோட்கேஜை குறித்து பயப்படுகிறீர்களா? பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறீர்களா? சரீரத்தின் வியாதிகள் வருத்தங்களை குறித்து பயப்படுகிறீர்களா? ஹல்லேலூயா. வேலைகளை குறித்து பயப்படுகிறீர்களா? கனடாவில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்துடும் சொல்லி பயப்படுகிறீர்களா? இதை குறித்து பயப்படுகிறீர்கள்? ஹல்லேலூயா. நேற்றைய நாள்ல 2 செய்தியை நான் கேட்கிறேன். ஒரு செய்தி கேட்கிறது, ஒரு செய்தி சொல்லுகிறது, எக்கனாமிக்கிலே எத்தனையோ விதமான மாற்றங்கள் வந்திருக்கிறது, இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி என்று ஒரு செய்தி. இன்னொரு செய்தி சொல்றது அப்படியாம் அப்படியாம் அப்படியாம். ஹல்லேலூயா. ஆனா தேவனுடைய செய்தி என்ன சொல்லுகிறது? ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். ஹல்லேலூயா. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அப்படினால் தேவனுடைய செய்தியைத்தான் நாங்கள் கேட்க வேண்டுமே தவிர, உலகம் தன்னுடைய நிலைமைக்கு ஏற்றது போல அப்படி இப்படி பேசும். ஹல்லேலூயா. அதே போலதான் பாருங்கள், இந்த கோலியாத் அங்கே வந்து நிற்கிறான். அவனுடைய தோற்றமே ஜனங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணக்கூடியதா இருந்தது. ஹல்லேலூயா. அவனுடைய சத்தம் அங்கே இன்னும் அதிக ஜனங்களுக்கு பயத்தை ஊட்டினது. ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த பாக்ஸிங் நடக்கின்ற வேளையிலே இந்த எதிர்ப்படியானவர்கள், எதிராய் இந்த பாக்ஸிங் செய்கிறவர்கள் ஒருவர் என்ன செய்வார்கள் சொன்னா, வந்து அங்கே மற்றவர்களை பயமுறுத்துவார்களாம். நான் அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் என்று சொல்லி அவர்கள் பயமுறுத்தி அவர்களுடைய இருதயத்தை கரிய பண்ணி விடுவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆகிய தேவனே சொல்லுகிறார், கிதியோனுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிறார், இவர்கள் பயப்படுகிறார்கள், அவர்கள் எல்லோரும் அங்கே தங்கள் வீடுகளுக்கு ஓடி போக கடவர்கள் என்று. ஏனென்றால் அவர்கள் மற்றவர்களையும் கரைந்து போக பண்ணி விடுவார்கள் என்று. ஹல்லேலூயா. பாருங்கள், ஞானியோடு அங்கே இணைந்திருக்கிறவன் தான் ஞானத்தை பெற்றுக் கொள்வான். ஹல்லேலூயா. மூடனோடு தொந்திப்பா இருக்கிறவன் அந்த மூடத்தனத்தை தான் பெற்றுக் கொள்வான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா. ஸ்கூல்ல படிக்கின்ற காலங்களிலே கூட நன்றாய் படிக்கின்ற பிள்ளைகள் ஒன்றாய் கூடியிருக்கும். அங்கே படிக்க முடியாத சக்கட்ட பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாய் கூடியிருப்பார்கள். ஹல்லேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசம் என்பது ஒரு தொற்று போல, அதே போல அவிசுவாசம் ஒரு தொற்று போல, ஒருவர் அது தொடர்ந்து பிடிக்கக்கூடியதா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனபடினா அவன் வந்து நின்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். ஹல்லேலூயா. அவன் பாருங்கள் வந்து நின்று சத்தம் போடுகிறான். ஹல்லேலூயா. அங்கே சொல்லுவார்கள், குறைக்கிற நாய் கடிக்காதன். ஆனா இவன் பாருங்கள் அங்கே வந்து நின்று
அங்கே மற்றவர்களுக்கு முன்பாக சத்தமிடுகிறான். ஹalleluya. அது மட்டுமல்ல, இல்லாத வார்த்தைகள் எல்லாவற்றையும் சொல்லுகிறான். ஹalleluya. பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடொருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். ஹalleluya. சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஹalleluya. உலகத்தின் செய்திகளை குறித்து, பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே சிறுமந்தையே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. பாருங்கள், விசுவாசம் என்பது அன்புக்குரியவர்களே, faith is not an option சொல்லுவார்கள். அதுக்கு வேறு வேறு ஆப்ஷன் சொல்லுகின்ற வழியிலே அதுக்கு வேறு வழி இல்லை. இதைத்தான் செய்யத்தான் வேண்டும். ஹalleluya. இப்படித்தான் போக வேண்டும். இதுதான் ஃபெய்த், இதுதான் விசுவாசம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹalleluya. விசுவாசத்துக்கு பக்க வழி ஒன்றுமே இல்லை. ஹalleluya. நேற்றைய நாள் நாள்லே நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். நேற்றைய நாள் மெசேஜில் சொன்னேன். ஹalleluya. தேவன் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை எனக்கு சொல்லி கொடுத்தார். அங்கே பாருங்கள், நாங்கள் ஒவ்வொருவருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம், அதிகாரிகளுக்கு கீழ்ப்படுகிறோம், கவர்மெண்ட் லோ வருகின்ற வழியிலே அதற்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். ஹalleluya. இப்படித்தான் செல்ல வேண்டும்னு சொல்லி பாருங்கள். இந்த கனடா தேசத்திலே இப்போ கொஞ்ச காலத்துக்கு முதல் இந்த ஸ்பீட் கூடுதலாக எல்லா இடங்களிலும் கேமரா வைத்தார்கள். இந்த ஸ்பீடுக்கு மேலே போவீங்களாக இருந்தால் ஃபைன் கட்ட வேண்டும். ஹalleluya. என்னுடைய மகளும் ஒரு முறை காட்டினாள். பாருங்கள், அதை மீறுகின்ற வழியிலே அதுக்கு பனிஷ்மெண்ட். எப்படியாவது ஹalleluya அந்த காரியத்துல கீழ்ப்படிய வேண்டும். அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, ஹalleluya, தேவன் ஒரு நாளும் நம்மை தண்டிக்க மாட்டார். ஆனால் பிசாசானும் கொல்லவும் அழிக்கவும் வகதெடுகிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை சற்று நிதானித்து ஆண்டவரிடத்திலே நாங்கள் கேட்க வேண்டும். என்ன செய்யலாம் ஆண்டவரே, எது செய்யலாம்? ஹalleluya. கால வேளையில ஒரு சிங்கிள் மதரை குறித்து நான் சொன்னேன். ஒரு சிங்கிள் மதர் என்ன செய்தா பிள்ளைகள், அதே நேரத்திலே பாருங்கள், அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் அந்த கிளே எல்லாம் செய்வார்களாம். அந்த பானை சட்டியல் செய்யறது போல சின்ன சின்ன செய்து பிள்ளைகளுக்கு விளையாட்டுக்கு செய்து கொண்டிருக்கிற வேளையிலே அவர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டார்களாம், ஆண்டவரே, நான் என்ன செய்ய, இந்த பிள்ளைகளை எப்படி நான் வளர்க்க, என்னுடைய பைனான்சியல் காரியங்கள் நான் என்ன செய்ய வேணும் ஆண்டவர், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் அழகாக சொன்னாராம், அதே கிளே போல அதை செய்து அதுக்கு பெயிண்ட் பண்ணி அந்த காரியத்தை கொண்டு போய் நீ மார்க்கெட்ல வில்லன்று. அப்படி செய்த வேளையிலே சொல்லுகிறார், கிட்டத்தட்ட 80,000 பேர் அவர்களுடைய அந்த ஃபேக்டரியில அது வளர்ந்து 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 கிட்டத்தட்ட 80,000 பேர் அந்த ஃபேக்டரியில வேலை செய்யக்கூடியதாக எத்தனையோ பிரான்ச்சுகள் வந்து அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார். ஹalleluya. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவரிடத்துல கேளுங்கள், இந்த மோட்கேஜ் எப்படி ஆண்டவரை பே பண்றது, ஹalleluya, இதுக்கு ஒரு வழி எனக்கு சொல்லித்தாரும். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே சமுத்திரத்திலே வழியையும் திரண்ட தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்குறவரா. சமுத்திரத்திலே வழி, யோசிச்சு பாருங்கள். செங்கடல் 2ஆய் பிளந்ததா இல்லையா? யோர்தான் 2ஆய் பிளந்ததா இல்லையா? இது என்ன கதையா அன்புக்குரியவர்களே? ஹalleluya. அப்படியே அது நடந்ததுன்னு சொன்னால், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அற்புதத்தை செய்ய போதுமானவர். அப்படியா இங்கே கோலியாத்தை பார்த்து சவுலும் அவனோடு கூட இருந்த அத்தனை ஜனங்களும் பயந்தார்கள். ஹalleluya. உண்மையாகவே அந்த கோலியாத்தை முறியடிக்க வேண்டியது சவுல் தான், கோலியாத்தை முறியடிக்க வேண்டியது இஸ்ரவேல் ஜனங்கள் தான். ஹalleluya. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த பயந்ததன் நிமித்தம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு நீங்கள் பயப்படுவீர்களாக இருந்தால் ஹalleluya, எந்த வெற்றியை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. தேவன் அற்புதம் செய்கிற ஆண்டவர். ஹalleluya. என்னுடைய ஒரு சொந்தக்கார குடும்பத்திலே அங்கே தகப்பன் எனக்கு நன்றாய் தெரியும். எங்களுக்கு ஒரு உறவினர் தான், மிகவும் சொப்டான பர்சன். அவர் ஒரு பிரின்சிபலா இருக்கிறார். அவருடைய மகளுக்கு அவர்கள் நம்முடைய தேசத்திலே தான் ஒரு அங்கே பாருங்கள் ஒரு என்கேஜ்மெண்ட் தான் முடிந்தது. என்கேஜ்மெண்ட் முடிந்திருந்த வேளையிலே அந்த வந்த வேற எத்தனையோ காரியங்களை எடுத்தார். ஏன் அப்படி நடந்தது, ஏன் இப்படி நடந்ததுன்னு சொல்லி அந்த கொஞ்ச நாள்ல பார்த்தா அது பிரேக் ஆகிவிட்டது. அந்த என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆகிவிட்டது. ஆனா அதுக்கு பிறகு நான் நேற்றைய நாள்ல கேள்விப்படுகிறேன், அற்புத விதமாக ஹalleluya நம்முடைய ஊர்லேயே அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு திருமணத்தை தேவன் செய்து விட்டார். அப்படி நாள் பாருங்கள்,
தேவனால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நான் அதற்காக ஜெபித்திருக்கிறேன் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அந்த அந்த குடும்பத்துக்கு நான் ஜெபித்திருக்கிறேன். தேவன் அற்புதம் செய்ய அவர் போதுமானவர், அதிகமானவர். ஹல்லேலூயா. நீங்களே ஒரு காரியத்திலே லிமிட் பண்ணுவீர்களாக இருந்தால், நீங்கள் முடியாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை பண்ணுவீர்களாக இருந்தால் தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு தீர்மானத்தை செய்வீர்களாக இருந்தால், அப்படியாதான் சங்கீதம் 72 73 தெரியவில்லை, அது சொல்லப்படுகிறது. அவர்கள் தேவனை மட்டுப்படுத்தினார்கள், ஹல்லேலூயா, லிமிட் பண்ணினார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. யாக்கோபு என்ன செய்யறான்? அங்கே தன்னுடைய அண்ணனுக்கு பயப்படுகிறான். ஆனபடினால் அந்த தன்னுடைய ஜனங்களை அங்கே அக்கறைப்படுத்துவதற்கு முன்பாக தேவனோடு அவன் போராடுகிறான். ஹல்லேலூயா. தேவனோடு அவன் போராடுகிறான். அன்புக்குரியவர்களே, அவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நான் போகட்டும், பொழுது விடிய போறேன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் விடப் போவதில்லை. ஹல்லேலூயா. அங்கே எரேமியாவில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் கன்னிகையே, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, ராஜாமத்தில் எழுந்திரு. ஹல்லேலூயா. உன் கண்ணீரை ஊற்று. அன்னால் தன்னுடைய கண்ணீரை தேவனுடைய சமூகத்திலே ஊற்றினால் வெற்றி பெற்றாள். எஸ்தர் ராஜாத்தி. அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. சூழ்நிலை மிகவும் கடினமாகத்தான் இருந்தது. ஒரே ஒருத்தி முருதகாய் அங்கே அரசாங்கத்திலே இல்லை, அவன் வழியிலே நிற்கிறான். ஹல்லேலூயா. அந்த 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 சூழ்நிலையிலே முன்னுக்கு நிற்க வேண்டியவள் எஸ்தர் ராஜா. பெண்கள் என்றால் உங்களுக்கு தெரிந்தான். ஹல்லேலூயா. அங்கே பெண்கள் என்று சொல்லுகின்ற வேளையிலே இயல்பாகவே ஒரு பயம் இருந்திருக்கும். ஆனால் அந்த பயத்தை மீறி என்ன செய்கிறாள்? தேவனுடைய சமூகத்திலே தாதிமார்களோடு சேர்ந்து அவள் அங்கே ஆண்டவரிடத்தில் உபவாசித்து ஜெபிக்கிறாள். அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. அப்பொழுது ஜெபித்ததற்கு பிற்பாடு தேவ சமூகத்துக்கு போகின்ற வேளையிலே, அதுவரை காலமும் தேவ சமூகத்துக்கு போகிறவர்கள் அங்கே ராஜாவுக்கு முன்பு சொல்லாமல் அந்த இடத்துல சடுதியாய் போய் அங்கே தேவ சமூகத்துல நிற்க முடியாது. ஆனா அந்த ராஜாத்தி, எஸ்தர் ராஜாத்தி, அதுக்கு முன்பாக தேவனை தேடி, தேவனுடைய ராஜ்யத்தை தேடி, ஹல்லேலூயா, அதுக்கு பிற்பாடு பாருங்கள், அவள் போன வேளையிலே அந்த சட்டமே மாற்றப்பட்டது. இன்றைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உகண்டாவிலே ஒரு தடவை ஒரு இந்தியாவில இருந்து ஒரு லேடி போன அந்த அன்று அங்கே பெரிய பிரச்சனையா இருந்ததா. ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டது, வெளிநாட்டவர்கள் எல்லோரும் வெளியிலே போய்விட வேணும், அப்படி ஒரு சட்டம். ஆனால் அப்பொழுது அந்த வீட்டிலே இருந்தவர்களும் இவர்களிடம் கீழே கொடுத்துட்டு இவர்களுக்கு போவதற்கு வேறு தஞ்சம் இல்லை. எத்தனையோ கடனைப்பட்டு அந்த தேசத்துக்கு வந்திருந்தார்கள். அப்படியே ராம் முழுவதும் ஜெபிக்கிறாராம். விடியற் காலையில ஒரு சத்தம் கேட்கிறது. பார்த்தால் அங்கே அந்த ராஜ்யமே மாற்றப்பட்டு விட்டது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் திறப்பின் வாசல்ல நிற்பீர்களாக இருந்தால், ஹல்லேலூயா, நீங்கள் அங்கே காண முடியாத, கேட்க முடியாத, ஹல்லேலூயா, தேவனுடைய அங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் காணுவீர்கள். ஹல்லேலூயா. அப்படினால் பாருங்கள், சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு, ஹல்லேலூயா. இப்ப வார்த்தை என்பது, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே வார்த்தை என்பது, அந்த வார்த்தையினால் தான் தேவன் என்ன செய்தார்? பூமியை ஒழுங்குக்கு கொண்டு வந்தார். வெளிச்சம் வர கடவுதுன்னு சொன்னார். வார்த்தையின் மூலம் தான் சிருஷ்டிப்பு வந்தது. உங்கள் வார்த்தையும் பாருங்கள், உங்கள் நாவில தான் இருக்கிறது, உங்களுக்குள்ளதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. வார்த்தை, உங்கள் நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்களாக இருந்தால், ஹல்லேலூயா, உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படும். தொடர்ந்து 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 தொடர்ந்து. ஹல்லேலூயா. நான் ஒரு நாளிலே ஒவ்வொரு நாளும் இந்த 23ஆம் சங்கீதத்தை ஒவ்வொரு நாளும் 7 தரம் சொல்லுவேன். கர்த்தரின் மேய்ப்பர் இருக்கிறீர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. எங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளே தேவன் மகிமை நிறைவாக்குறார். எங்கள் நிமித்தம் தேவன் தரித்திரரானார். ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்துற கிறிஸ்துனால எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. 7 தடவை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி 7 தடவை சொல்லுவேன். சிறுவிளை ராத்திரி பழுக்க போகின்ற விளையிலே 2 மணி 3 மணி 4 மணி இருதயத்துல ஒரு பயத்தை போல ஒரு நிலைமை வரும். அந்த வேளையில் எழும்பி நின்று நான் என்ன செய்யறது? தேவனைத்தான் தேடுவது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனபடினால் பாருங்கள், அங்கே தாவீதும் இதே காரியத்தை கேட்கிறார், இஸ்ரவேலர் அதே காரியத்தை கேட்கிறார்கள், சவுலும் அதே காரியத்தை கேட்கிறார். அப்பொழுது பாருங்கள், இவன்
அங்கே பெலிஸ்தனிடத்துல வருகிறான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமாயிருந்தபடினால் அவனை அசட்ட பண்ணினார்கள். ஹல்லேலூயா. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். ஹல்லேலூயா. வார்த்தைகள் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களை பயப்படுத்தின கோலியாத், வார்த்தைகள் மூலம் சவுலை பயப்படுத்தின கோலியாத் இங்கேயும் வந்து தாவீதையும் பயப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பிசாசுக்கு பாருங்கள், வெவ்வேறு ஐடியாக்கள் இல்லை, ஒரே ஐடியாக்கள் தான், ஒரே மாதிரியான காரியங்கள் தான். ஆனால் பாருங்கள், அவர்கள் பயந்தார்கள், ஆனால் தாவீது பயப்படவில்லை. ஹல்லேலூயா. காலையில் ஒரு சம்பவத்தை நான் கேட்டுருக்கிறேன். ஒரு ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், தன்னுடைய சிறிய வயதிலே ஹைஸ்கூல் படிக்கின்ற வேளையிலே அங்கே ஒரு ஸ்கூல் கிரவுண்டில் போய் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், பாஸ்கெட் பால் விளையாடுவார்களாம். அப்பொழுது 2 ஊர்களிலிருந்து வந்து அந்த பாஸ்கெட் பாலை விளையாடுகின்ற வேளையிலே அதில் ஒருவர் என்ன செய்வார், ஒரு முரட்டுத்தனமான ஒரு பையன், ஹல்லேலூயா, புள்ளி பண்ணி கொண்டிருப்பாராம். அப்பொழுது என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால், அவர் அந்த விளையாடுற இடத்துல வந்து இந்த முழங்கால், இந்த எல்போ இருக்குதான், இந்த முழங்கால் ஒரு இடி அவங்களுக்கு இடிப்பதான் அப்படி செய்வாராம். ஆனா அப்படினால் இந்த ஊழியக்கார சொல்லுவார், இவர் ஒரு பார்க்கின்ற வேளையில நான் நினைக்கிறேன் ஒரு 5.5 அடி அப்படித்தான் இருப்பார். அவ்வளவு உயரவும் இல்லை, 5.5 அடி அதான் இருப்பார். அப்போ அவருக்கு இவர் மற்றவர்களுக்கு செய்யற காரியங்களை கேட்டு கேட்டு இவருக்கு கோபம் வந்துட்டு. அவர் சொன்னாராம், நாளைய தினத்திலே நான் பாருங்கள், நான் ஒரே ஒரு அடிதான் நான் கொடுக்க போறேன். நாளைய தினத்துல பாருங்கள், ஒரே ஒரு அடி கொடுக்க போறேன். ஆனா அந்த பையன் வாட்ட சாட்டமாக உயரமா இருப்பார். இவரு 5.5 அடி அப்படித்தான் இருக்கு. மாலை பார்க்க இப்பவே பார்த்தா அப்படித்தான் இருக்கிறது. அங்க அவர் வந்திருந்த வேளையில அவர் வந்து அப்படியே முழங்கையை கொடுத்து இடிச்ச வேளையில இவர் போய் ஒற்றை அடியாம், அப்படியே ரத்தம் பாய தொடங்கிட்டது. அவர் அதுக்கு பிற்பாடு அந்த பையன் இவர்களோடு மோதுவதில்லை. ஹல்லேலூயா. அப்படி நான் பாருங்கள், இந்த பயம் வந்து பாருங்கள், எத்தனையோ ஜனங்களை, குடும்பத்திலே கூட எத்தனையோ ஜனங்களை ஆக்கிரமிக்கிறோம். சிலவர் வெளியில சொல்லுவார்கள், வெளியில சொல்ல மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த கோலியாத் தாவீதை பயமுறுத்துகிறான். ஹல்லேலூயா. அதற்கு தாவீது என்ன சொல்லுகிறான், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன், அதனால் இஸ்ரவேல் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இந்த இடத்திலே பாருங்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவன் பாருங்கள் சொல்லுகின்ற வார்த்தை தேவனை சார்ந்து நின்ற ஒரு வார்த்தை, தேவன் பேரில் வைத்த ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை. தேவன் என்னை கைவிட மாட்டார். ஆபிரகாம் அதைத்தான் சொன்னார், கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். உங்களோட சூழ்நிலையில வாயை திறந்து சொல்லுங்கள், கர்த்தர் அதை பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் அதை பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், ஏற்ற துணைகளை கொண்டு வந்து சேர்ப்பார், என் பிள்ளைகளுக்கு சுகம் கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த மோட்கேஜை கட்ட தேவன் எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு பேதுரு பார்க்கின்ற வேளையில அங்கே அவனுக்கு வரி கட்ட முடியவில்லை, டேக்ஸ் கட்ட முடியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், போய் ஒரு மீனை பிடி, அந்த மீனை பிடித்து அதனுடைய வாயை திறந்துவார், அதுக்குள்ளே ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், அதை எனக்காகவும் உனக்காகவும் அந்த வரியை செலுத்துன்னு சொன்னார். ஹல்லேலூயா. தேவன் சொன்னார், வார்த்தையை சொன்னார். ஆனா பேதுரு பாருங்கள், இவர் என்ன சொல்றார், நான் போய் மீனை பிடிக்க வேண்டுமோ, மீனுக்குள்ளே எங்கேயாவது அந்த வெள்ளிப்படம் இருக்குமா, இவர் சொன்னதுக்காக நான் செய்ய முடியுமான்னு சொல்லி இருப்பானாக இருந்தால், ஹல்லேலூயா, அந்த டாக்ஸி அவனால் கட்ட முடியாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் சொன்ன வார்த்தையை அப்படியே விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. இந்த வாரத்திலே தேவன் சொன்ன வார்த்தை என்னென்றால், தேவனுடைய வார்த்தை, ஒரு பெரிய அதிகாரி ஒரு வார்த்தையை சொல்லுவாராக இருந்தால் அதுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதை விட நம்முடைய வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பதான் ஃபெய்த், அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களுடைய சமாதானம் பெரியதா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும், ஹல்லேலூயா, சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் மதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
மதிப்புத்தான் விசுவாசம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஹalleluya. தாய்க்கு தகப்பனுக்கு மதிப்பு கொடுக்கிறோம், அது நல்லதுதான். ஹalleluya. ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுக்கிறோம், அது நல்லதுதான். திருச்சபை ஊழியர்களுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்கிறோம், அது நல்லதுதான். அதை விட நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஹalleluya. ஒரு வார்த்தை கிடைச்ச உடனே பாருங்கள், எரேமியா சொன்னது போல, ஆண்டவரே நம்முடைய வார்த்தை கிடைத்தவுடன் அது உட்கொண்டேன் என்று. ஹalleluya. அதே போலதான் இந்த வார்த்தைகளை படியுங்கள், படிக்க படிக்க படிக்க. ஹalleluya. ஒரு வார்த்தை வருகின்ற வழி, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, மரியாதை கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தர் அப்படியே செய்வார். தொடர்ந்து 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 அந்த விசுவாசத்திலே நில்லுங்கள், தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. மலையே நிலை பெயர்ந்து விலகுமா, மலையே நீ விலகி போவென இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன், விசுவாசத்தால் நிலை நின்றிடுவேன் நான். மலையே நிலை பெயர்ந்து விலகுமா, மலையே இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன், விசுவாசத்தால் நிலை நின்றிடுவேன் நான். மலையே மலையே விலகிடு. ஹalleluya. ஆண்டவர் தாமே உங்களோட கூட இருப்பாராக. ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். அருமையான வார்த்தைகள். ஆமேன். நன்றி நன்றி பாஸ்டர், நன்றி. ஒரு வார்த்தையிலையும் ஜீவன் உண்டு. ஆமேன். நான் இந்த நேற்று ஜெபிக்கும் பொழுதும் என் பைபிள் வாசிக்கும் பொழுது எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, அவரை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவரை நாங்கள் மரியாதை செலுத்தணும், அவருக்கு நாங்கள் நடுங்க வேணும், அவருக்கு முன்பாக நாங்க பயத்துல நிக்க வேணும். அதே மாதிரி நீங்க இன்றைக்கு சொன்ன வார்த்தையிலும் அதே மாதிரி கர்த்தருக்கு நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவரை நாங்க மதிக்கணும். நன்றி பாஸ்டர், நீங்க கொடுத்த வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீங்க. உங்களோட ஊழியத்தையும் உங்களோட தேவையிலையும் கர்த்தர் மென்மேலுமாக உங்களோட தேவையை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. நன்றி. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ சிஸ்டர். ஆமென். God bless you அம்மா. God bless you.